வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோம்னா, சாம்சங் சந்தைக்கு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, M33. அதாவது இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். ஆனால் எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் வந்து வெறித்தனமான அப்டேட் தந்திருக்காங்க. அதோட ஒரு சாம்பிள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபோனை 20 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறமா இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது, இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத கொஞ்சம் ப்ரீஃப் அண்ட் ஷார்ட்டாக சேர்த்து எல்லாம் மிக்சடாக பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதோட மேல் பகுதியில் இன்னொரு பேக் இருக்குது, அப்புறமா காமிக்கிறேன். இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஸ்மார்ட் ஃபோனை வெளியே எடுக்கும்போது டிரான்ஸ்பரன்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க. வெளிப்புறமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற அந்த ஃபீல் வருது. அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னொரு பேக்கும் இருக்குது, அதையும் நான் பிரிக்கிறேன். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துப்போம். அதை பிரிக்கும்போது சிம் எஜெக்டர் இருக்குது அதோட பேக் சைடில். அப்புறமா உள்புறத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், அடாப்டர் இது கூட வரல. ஸோ அடாப்டர் தனியாக தான் நீங்கள் வாங்கணும். சாம்சங் இப்போ பெரும்பாலுமான ஃபோனில் வந்து இதை எடுத்துட்டாங்க. அடாப்டர் கண்டிப்பாக நாங்கள் தரவே மாட்டோங்கிற இதில் இருக்கிறாங்க போல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிடி அவுட்புட் அதிகமாக தரக்கூடிய சார்ஜர் அடாப்டராக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க, சரியா? டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காட்டுன்னு காட்டியிருக்காங்க. அதாவது ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்னா இப்படி தான் இருக்கும், பாருன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. பேக் சைடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு இல்லை, அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத பார்த்துப்போம். இந்த வாட்டி என்ன பார்த்துக்க போகிறோன்னா, இதில் வந்து ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம் வந்து வேறு லெவலில் சாம்சங் எழுதுவாங்க. இந்த லெவலை தாண்டி ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்கும் இந்த அல்காரிதம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக டேட்டா ப்ராசஸிங் வேறு மாதிரி இமேஜ் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஹனிகோம்பு இருக்கும்ல, தேனீக்கள் வந்து அதோட அறையை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரியான விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து லென்ஸ் மூலிமா இங்கேருந்து இன்புட் போகுது, அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அதில் கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபார்மேட்டில் தேனீக்கூட்டில் வந்து இருக்கிற மாதிரி சின்ன அறைகள், தேனீக்கூட்டில் சின்ன அறைகள் இருக்கும். அதே மாதிரி ரா ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே மிஸ் ஆகாமல் சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு புரிகிற பணியிலே நான் சொல்கிறேன். இந்த சாம்பிளை பாருங்கள். இந்த சாம்பிளை பார்க்கும்போது தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற பாணியில் சொல்கிறேன், விளையாடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ரஃபாக ஒரு ஷாட் எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபோட்டோவை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ண போகிறேன். எனக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டை வந்து அங்கேருந்து மாற்ற போகிறேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்ஷனுக்குள்ளாடி போனதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் எரேசரை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டை வந்து இதில் இருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் நான் மார்க் பண்ணதுக்கப்புறமா எரேஸ் கொடுத்ததுமே இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிடுச்சா? அதே மாதிரி நீங்கள் வந்து வெளி இடங்களில் போகும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பேக்ரவுண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சின்னா எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இனி மெயினான விஷயத்துக்குள்ளாடி என்டர் ஆகிடலாம். ஏன்னா இது குயிக் ரிவ்யூ, அதனால் மெயினான விஷயத்தை மட்டும் பார்த்துப்போம். பேக் சைடை பாருங்கள், 4 கேமரா தந்திருக்காங்க. அதாவது மெயின் கேமரா 50 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கு 5, மேக்ரோவுக்கு 2, டெப்த்துக்கு 2, அப்படி 4 கேமரா இருக்குது. பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு சாம்பிள் எடுக்கும்போது நான் மறந்து போயிட்டேன். நான் எடுத்த சாம்பிளை காமிக்கிறேன், ரஃபாக எடுத்த சாம்பிள். இந்த பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதை பார்க்கும்போதே மறந்து போயிட்டேன். அவங்களுடைய அல்காரிதம் இந்த வாட்டி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு சாம்பிளே
உங்களுக்கு பல விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. இதோட சாம்பிள் நான் ஒரு சாம்பிள் பார்க்கும்போதே மறந்துட்டேன். அதாவது சென்சாரும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடங்களில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மில்லி செகண்டுக்குள்ளாடி கரெக்ஷன் பண்ணி அவுட்புட்டாக தந்திருக்கு. இந்த சாம்பிளை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது வந்து நார்மல். எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. சாம்சங் என்ஜினியர்ஸை வந்து பாராட்டலாம். இதை வந்து நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டில் நான் காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். போர்ட்ரேட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு டிஎஸ்எல்ஆர் தரத்துக்கு வருது. இது வந்து வியப்பை வந்து ஏற்படுத்துது. இதுக்கு மேலே இன்னும், அதாவது இதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். இனி வந்து இது குயிக் ப்ரிவியூனால இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். தென் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராசஸர் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்னாஸ் ப்ராசஸர். எதுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு சாம்பிள் நம்ம காமிச்சிருந்தேன். அவங்களுடைய அல்காரிதம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும். வேலை செய்யும்போது கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதே நேரத்தில் நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் குவால்காமோட ப்ராசஸரை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னா, பக் இருக்கும், கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்னாஸ் ப்ராசஸர் 1280 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 5nm டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து உங்களுக்கு என்கிட்ட வந்து இப்போ இருக்கிறது 6GB ரேம், ஸ்டோரேஜ் வந்து 128GB. இதுக்கப்புறம் இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூலிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்காங்க. பவர் கூலிங் டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே கொஞ்சம் யூனிக்காக தெரியும். சாம்சங்கோட டிஸ்பிளே என்றைக்குமே எங்கே இருந்து பார்த்தாலும் சரி தான், இது சாம்சங்கோட டிஸ்பிளேங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். 6.6 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன். நீங்கள் கவர் அன்பாக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து கேரண்டீடு சப்போர்ட் தந்திருக்காங்க. அதாவது சில ஃபோன் வந்து 5Gன்னு சொல்லி இறக்குவாங்க, சில பேண்டுக்கு சப்போர்ட் ஆகாது. இவங்க குறைந்தபட்சம் ஒரு 10 பேண்டுக்கு கேரண்டியாக சப்போர்ட் ஆகிற மாதிரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் இன்னொரு விஷயம் மாசாக பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்ரி. அவள் பேட்ரி பேக்கப் எவ்வளோ நேரம் கொடுக்குங்கிறத பாருங்கள். இன்னொரு வியூவில் பாருங்கள், இங்கே பாருங்கள். அதாவது என்ஜினியர்ஸ் எந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்கிறத பாருங்கள். ஃபோனை பாருங்கள், 6000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஃபோன் மாதிரியாக இருக்குது. இதை வந்து ஸ்லிம்மாக கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்ஸ் வைஸ் வந்து ஸ்லிம்மாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி தான் இந்த பேட்டரியை வந்து இதுக்குள்ளாடி அடக்கி வச்சாங்கங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வெயிட் இருக்குது. ஃபோனோட டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம் மீன்ஸ் மற்ற 8 அந்த எம்எம்முக்கு போயிடாதீங்க. இந்த ஃபோனை பாருங்கள், ஸ்லிம்மாக காட்டணுன்னா இவ்வளோ கஷ்டங்கிறத பாருங்கள், 6000 mAh பேட்டரியை வச்சு. ஸோ இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். அதாவது பியூர் ஆண்ட்ராய்டு கிடையாது. ஆண்ட்ராய்டு கிட்ட கூகுள் கிட்டே இருந்து, அதாவது கூகுள் தான் அதோட பேரண்ட். ஆண்ட்ராய்டு கிட்டே இருந்து வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஐ எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமைஸ் பண்ணுறது, மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே கான்செப்டெல்லாம் இதில் வந்து நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒன் யூஐ 4.1ல் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வருது. அதே மாதிரி செக்யூரிட்டி இருக்குது. செக்யூரிட்டி வந்து லேயர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து, அதாவது ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆப்பிள் மாதிரி. அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு லேயர்ஸாக சொல்லப்போனால் அது வந்து ரொம்ப வீடியோவில் தான் போகும். அதனால் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு சைடில் தான் தந்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், லாக் பண்ணுறேன், வச்சதுமே உடனே அன்லாக் ஆகுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அங்கே ப்ராசஸர் போய்ட்டுருக்கு, வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கு. லைட்டாக தான் லாகில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்எஃப்சி இருக்குது. என்எஃப்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாம்சங் பேக்கு வந்து இது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் என்எஃப்சி. அதுக்கப்புறம் பேசிக்கான சென்சார்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. குயிக் ப்ரிவியூவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நண்பா, மெயினான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பேக் சைடை பார்க்கும்போது ப்ரீமியமாக இருக்குது. சைடை பார்த்தாலும் ப்ரீமியமாக இருக்குது. சுற்றி பார்த்தாலும் ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தென் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஆடியோ ஜாக் இதில் இருக்குது. மைக்கும் கீழே தான் இருக்குது. ஸ்பீக்கரும் கீழே தான் இருக்குது. தென் இன்னொரு சைடில் சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க, சிம் போடுறதுக்கு. அப்புறம் மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சில விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணால் தான் விஷயங்கள் வந்து வெளியே வரும்.
ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த குயிக் ப்ரிவியூவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கு வந்து இந்த வாட்டி சாஃப்ட்வேரில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக தான் இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற டைம் நான் எடுத்து பண்ணுவேன். ஏன்னா ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து குறைந்தபட்சம் 2 வாரம் ஆகும். 2 வாரம் ஒரு ஃபோனை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும், எடிட்டிங், இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.